தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஏப்ரல் இறுதி வரை தட்டுப்பாடின்றி எரிபொருள் விநியோகம். 4 கப்பல்கள் நாட்டிற்கு வருகை. ஈரானுடனான போர், ஒரு வாரத்தில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட செலவு. அல்லிப்பட்டியில் காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக்கி உயிரிழந்த சிறுவன், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அமெரிக்காவிற்கு கடும் எச்சரிக்கை, ஹார்முஸ் நீரிணை மூடப்படும். ஈரான் புதிய உச்ச தலைவரின் முதல் அறிவிப்பு வெளியானது. யாழ்ப்பாணத்தில் இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளின் உபகரணங்களை சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. தென்னிலங்கையில் பாரிய போதைப் பொருள் வேட்டை. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் D.A. ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதன்படி ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பகுதியில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து 4 பிரதான எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14 தொடக்கம் 15 முதலாவது கப்பலும், ஏப்ரல் 17 தொடக்கம் 18 இரண்டாவது கப்பலும், ஏப்ரல் 21 தொடக்கம் 22 மூன்றாவது கப்பலும், ஏப்ரல் 29 தொடக்கம் 30 நான்காவது கப்பலும் நாட்டிற்கு வந்தடைய உள்ளது. குறித்த எரிபொருள் கையிருப்புகள் அனைத்தும் கப்பல்களில் இருந்து எரிபொருள் இறக்கப்படும் தருணத்தில் உலக சந்தையில் நிலவும் சந்தை விலைக்கு ஏற்ப கொள்வனவு செய்யப்படும் என தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டமிடப்பட்ட இறக்குமதிகள் மூலம் பண்டிகை காலத்திலும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் தட்டுப்பாடின்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும் என கூட்டுத்தாபனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான போரின் முதல் வாரத்தில் அமெரிக்காவிற்கு சுமார் $11.3 பில்லியன் செலவாகியுள்ளதாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் காங்கிரசிடம் தெரிவித்துள்ளனர் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டாளியான CBS நியூஸ் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை ஒரு குறைந்த மதிப்பீடாகும். மேலும் பிப்ரவரி 28 அன்று முதல் தாக்குதலுக்கு முன்னதாக ராணுவ சொத்துக்களை நகர்த்துவதற்கான கட்டுமான செலவுகள் இதில் அடங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மொத்த செயற்பாட்டு எண்ணிக்கை அதைவிட கணிசமாக அதிகமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என ஜனநாயக கட்சி செனட்டர் கிறிஸ் கூன்ஸ் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் கூறினார். 2026ஆம் ஆண்டிற்கான அமெரிக்க பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் $900 பில்லியன் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லிப்பட்டியில் காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பிலுள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அல்லிப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வேளை பயணித்த ஹைஸ் ரக வாகனத்தை காவல்துறையினர் வழிமறித்த போது அவர்களின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வாகன சாரதியான 17 வயது சிறுவன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளான். குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தினம் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் சார்பாக ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்ற சட்டத்திறனிகள் 6க்கும் மேற்பட்டோர் மன்றில் முன்னிலையாகி சிறுவனின் கொலை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என மன்றில் சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்க வேண்டும் என சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். அதற்கு காவல்துறை தரப்பில் கடுமையான ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன. அதனால் கடுமையான வாத பிரதிவாதங்களை அடுத்து விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு மன்று உத்தரவிட்டது. அதேவேளை நேற்றைய வழக்கு விசாரணைகளின் போது காவல்துறை உயரதிகாரிகள், காவல் திணைக்கள சட்டத்திறனிகள் என 20க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்தனர். அத்துடன் நேற்றைய வழக்கு விசாரணையின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தினுள் இருந்து துப்பாக்கி ரவையின் வெற்றுக்கோது ஒன்றினை மீட்டதாக காவல்துறையினர் மன்றில் தெரிவித்தனர். சம்பவ தினத்தன்று தடயவியல் காவல்துறையினரால் மீட்கப்படாத துப்பாக்கி ரவையின் வெற்றுக்கோது தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவது சந்தேகத்திற்கு உரியதென பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் கடும் ஆட்சேபனையை தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சம்பவம் நடைபெற்று 1 மாத காலப்பகுதி கடந்தும் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மூடப்படாவிட்டால் தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரான் புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா ஹமேனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் புதிய உயர் தலைவர் மொஸ்தபா ஹமேனி பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியின் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பினூடாகவே அவர் மேற்கண்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் உடனடியாக மூடுமாறு ஹமேனி அழைப்பு விடுத்தார். இல்லையெனில் அவை ஈரானால் குறிவைக்கப்படும் என்று கூறினார். எவ்வாறாயினும் ஈரான் அண்டை நாடுகளுடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பிற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தாக்குதல்கள் அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டுமே இலக்காக கொள்ளும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் ஈரானுக்கு எதிராக தரப்பினருக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் ஹார்முஸ் நீரிணையை தொடர்ந்து மூடிவைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொல்லப்பட்ட ஈரானியர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்க ஈரான் தயங்காது என்று மொஸ்தபா ஹமேனி குறிப்பிட்டார். மினா பகுதியில் ஒரு பள்ளி அருகே அமெரிக்க தாக்குதலில் சுமார் 110 குழந்தைகள் உட்பட 175 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இது குறிப்பாக உண்மை என்று அவர் தெரிவித்தார். தனது உரையில் புதிய ஈரானிய தலைவர் இந்த பகுதியில் தொடர்ந்து பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தினார். யாழ்ப்பாணத்தில் இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளின் உபகரணங்களை சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்தல், விற்பனைக்கு பிந்தைய சேவைகளுக்கான கட்டணங்களை அறவிடுதல் போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக போலீசார் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களுக்கு அமையவே போலீசார் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இந்தியாவின் செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கான சன் ராக்கெட், வீடியோகோன், டாடா ஸ்கை, டிஸ் டிவி போன்ற டிஸ் ஆண்டனாக்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் மற்றும் அவற்றுக்கான தொலைக்காட்சி சேனல்களுக்கான கட்டணங்களை அறவீடு செய்யும் நிலையங்களுக்கு எதிராகவே போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதிகளின்றி அவை இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்டு விற்பனை நிலையங்களூடாக விற்பனை செய்யப்பட்டு வருவதனால் நாட்டிற்கு பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருவதனால் அவை தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகு ஒன்றில் இருந்து 1000 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் மற்றும் நவீன ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சர்வதேச கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது குறித்த படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 600 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவற்றின் சந்தை பெறுமதி சுமார் 10 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட நவீன ஆயுதங்கள் போதைப் பொருட்களுடன் மாத்திரமன்றி சட்டவிரோத ஆயுதங்களையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த சுற்றிவளைப்பின் போது படகில் இருந்த 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட படகு, ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த பாரிய போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து பாதுகாப்பு தரப்பினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது புதைகுழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டுள்ளது. அத்துடன் புதைகுழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டிட்வா புயல், அதனைத் தொடர்ந்து யாழில் பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளன. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும், அகழ்வு பணிகளுக்கான தளபாடங்களை கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்ய மன்று கட்டளையிட்டுள்ளது. புதைகுழி பகுதிக்கு நேரில் சென்று களத்தரிசிப்பை மேற்கொள்வதென்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரணிதா, நல்லூர் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று புதைகுழியை
பார்வையிட்டனர். அதன்போது புதைகுழிக்குள் தற்போதும் நீர் தேங்கி நிற்பதால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்றும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதெனவும் திகதிகள் இடப்பட்டன.